நியூயார்க்கு வந்துட்டு நம்ம வந்து அந்த லிபர்ட்டி ஸ்டாச்சுவை பார்க்கலன்னா எப்படி? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ஃப்ரீயாக. இங்கேருந்து பார்த்தோன்னா மொத்த மேன்ஹாட்டன்னு தெரியும். அங்கே தெரிதா அதான் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பில்டிங்கு. ஃபுல் மேன்ஹாட்டன்னு தெரியும் இங்கேருந்து பார்த்தா. அங்கே தெரிது பார்த்தீங்களா சின்னதாக இதோ தெரிது பாருங்க. அங்கே தான் நம்ம போக போகிறோம். இந்த ஸ்டேட்டன் ஐலாண்ட் தெரியும் வந்துட்டு இலவசம், ஃப்ரீ. அங்கே போய் எல்லாம் ஓடுறாங்கடா அங்கிட்டு. எக்ஸ்கியூஸ் மீ, நானும் ஓடுவேன்டா. கைஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு சிம்பிள் ஆஃப் பீஸ். இங்கே நம்ம ஊரில் ஒரு வள்ளுவர் சிலை மாதிரி இங்கே வந்துட்டு இது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழனின் ஸ்டேஜ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். PHனா பென்ட் ஹவுஸ். ஆனால் நம்ம அங்கே போகல. கைஸ் வந்துட்டோம். இங்கே பாருங்க வியூவை. இதை தான் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குல்ல. இது நம்ம வீட்டு இப்போ தங்கியிருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட வீட்டு மாடி. இங்கேருந்து பார்த்தோன்னா மொத்த மேன்ஹாட்டன்னு தெரியும். அங்கே தெரிதா அதான் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பில்டிங்கு. ஃபுல் மேன்ஹாட்டன்னு தெரியும் இங்கேருந்து பார்த்தா. இப்போது உங்களுக்கு நம்ம எங்கே போகிறோங்கிறத காட்டுறேன். அங்கிட்டு ஃபுல்லாக சிட்டி, அதாவது ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ். இங்கேயும் பயங்கரமாக இருக்குப்பாங்க. ஆனால் நம்ம எங்கே போகிறதா, இங்கேருந்து அங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணாலும் தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல, ஜூம் பண்ணுறேன். அங்கே தெரிது பார்த்தீங்களா சின்னதாக இதோ தெரிது பாருங்க. அங்கே தான் நம்ம போக போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இல்லைங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் உங்களுக்கு போகிற வழியில் எங்கே போகிறேன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, போகலாம் கைஸ். நம்ம சப்வேக்கு டைம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க முடியாது. ஓடு 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 இங்கே பாங்க. ஐயோ, இந்த வியூலாம் பயங்கரமாக இருக்கே. ஸோ கைஸ், நான் உங்களுக்கு மேலேருந்து காமிச்சேன்ல. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க்கு வந்துட்டு நம்ம வந்து அந்த லிபர்ட்டி ஸ்டாச்சுவை பார்க்கலன்னா எப்படி? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ஃப்ரீயாக. ஸோ அது எப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி அதை வந்து போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று என்ன தெரியுமா, நம்ம இன்றைக்கி வந்துட்டு நியூயார்க்கை காலையில் சுற்ற போகிறோம். இவ்வளோ நாள் ஃபுல்லாக நைட்லேயே சுற்றி, என்னடா நைட்லேயே வந்துட்டு ஃபுல் வீடியோவும் போடுறியே, காலையில் போய் போட மாட்டியா அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக அடுத்து வரப்போத ஒரு 2 வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ 2 வீடியோவோ 3 வீடியோவோ அது எல்லாமே உங்களுக்கு காலையில் தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த ஒரே நாளில் நான் 3 கண்டென்ட் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த 3 கண்டென்ட்டும் ஒரே வீடியோவில் வருதா இல்லை 3 வீடியோ ஆகுதான்னு தெரியல. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க போகலாம். ஆரம்பமே அமர்க்கலாம் கைஸ். நம்ம கரெக்டாக வந்தோம், ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். இன்னும் 18 நிமிஷம் வெயிட் பண்ணணும். ஸோ இவங்க வந்துட்டு ஏதோ ஒரு டூர் கைடு போல். ஸோ இது வந்துட்டு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பில்டிங் இங்கே இருந்ததில்ல, அந்த ட்வின் டவர்ஸ். ஸோ அந்த இதை பற்றி வந்துட்டு அவங்க கைட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வந்துட்டு அந்த 9/11 இன்சிடென்ட் நடந்தது, ஸோ என்ன இது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மெமோரியல்லாம் கூப்பிட்டு போய், உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மெமோரியலுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் அது டூர் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம டெய்லி இங்கே வந்து தான் நம்ம வந்துட்டு எங்கே போகிறதுனாலும் மாறிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லா வீடியோலையும் நீங்கள் இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்துட்டு இங்கேருந்து வெளியே போய், ஸோ நம்ம சிட்டியில் அப்படியே வாக் பண்ணிகிட்டே நம்ம வந்துட்டு ஃபெரி எடுக்க போவோம். பயங்கரமாக இருக்குது. இப்போ நான் எங்கிட்டு போகணும், இதுங்க மேப் பார்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்கள் இதை பாருங்கள். 2000 years later. பேக் இல்லாமல், என்னோட சன்கிளாஸ் இல்லாமல் நான் பாட்டுக்கு வெறும் ஜாக்கெட்டை மட்டும் போட்டு வந்துட்டேன். அது ஒரு மாதிரி எனக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா நான் இந்த மாதிரி பேக் இல்லாமையும் நான் எங்கேயும் வெளியே வந்தது கிடையாது, சன்கிளாஸ் இல்லாமையும் வெளியே வந்தது கிடையாது. இவ்வளோ நாள் நைட் வந்தனால இப்போ காலையில் வந்துருக்கும்போது சன்கிளாஸ் எடுக்க மறந்துட்டேன். ஓகே, கரெக்டான டேரக்ஷனில் தான் போகிறேன்னு நம்புகிறேன். இங்கே உண்மையிலே பயங்கர அழகாக இருக்குது. நான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா, ஸோ எனக்கு ஃபோனில் பார்க்கும்போதெல்லாம் அப்படியே என்ன இந்த இடம் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி செம்மையாக இருக்குது உண்மையாலே. அப்படியே நம்ம போயிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். இந்த சர்ச் வந்துட்டு உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி அந்த சைட்லேருந்து காமிச்சிருப்பேன். நைட் டைமில் கரெக்டாக கிறிஸ்மஸ் ஈவில் வந்துட்டு இந்த சர்ச் காமிச்சிருப்பேன். இங்கே ஃபுல்லாக சுற்றி பெரிய பெரிய பில்டிங்ஸ்க்கு நடுவில் இப்படி ஒரு பழைய காலத்து சர்ச். ஆக்சுவலி இங்கே நிறையா இருக்குமா அந்த மாதிரி. கைஸ், நான் 2 விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுவேன். என்ன தெரியுமா,
என் கண்ணுக்கு பார்க்குறது எல்லாமே அழகாக தெரியுதுன்னு சொல்லி வீடியோ எடுக்கிறது. இன்னொன்று, நான் வந்துட்டு என் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறேன் இந்த ஆஸ்மோவை. அப்படி கனெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகிடுது அப்படின்னா, என் ஃபோனோட பேட்ரி செம்மையாக ட்ரெயின் ஆகிடுது. அது தேவையில்லாத வேலை. நான் வந்துட்டு என் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது, என் ஃபோனில் பார்த்தா இன்னும் அழகாக தெரியுது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், நான் வந்துட்டு ஃபோனில் கனெக்ட் பண்ணி என் சார்ஜை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிடுறேன். இன்றைக்கி ஃபுல்லாக வெளியே தான் சுற்ற போவேன். ஃபோன் போச்சு, அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது நான் கலிஃபோர்னியாவிலேருந்து இங்கே வரனால எனக்கு வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. ஏன்னா கலிஃபோர்னியாவில் வந்துட்டு நீங்கள் டவுன் டவுன் போனால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஹை ரைசஸ் இந்த மாதிரிலாம். அதுவுமே சில டவுன் டவுன்லாம் நீங்கள் போனீங்கன்னா இது கூட இருக்காது. பட் இங்கே வந்துட்டு நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை ரைசஸ் தான். இங்கே லிவிங் காஸ்ட் பயங்கர ஜாஸ்தியாக கைஸ். இங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னாவே $4,500 for 1 BHK, $4,500 for 1 BHK ஆகும். ஸோ அதனால இங்கே லிவிங் காஸ்ட் வந்துட்டு ரொம்ப அதிகம். டேக்ஸ் வந்துட்டு கேலியில் தான் வந்துட்டு கம்மி, கேலியில் தான் அதிகம் அப்படிங்கிறாங்க. இங்கே கம்மியாக கம்பேரிங் டு கலிஃபோர்னியா. நியூயார்க்கோட டேக்ஸ் வந்துட்டு கம்மிங்கிறாங்க. எனக்கு அதுதான் புரியவே இல்லை. அங்கே வந்துட்டு பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு போட்டுருக்காங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்குல்ல, அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு வந்துட்டு இந்த பேக்கேஜ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கூட்டு போய் ஃபோட்டோலாம் எடுத்து கொடுக்கணும். நம்ம முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம டூரிஸ்ட்டுன்னு. இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். அவங்க பச்சையாவா எழுதி ஊட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நம்மளை பார்த்தோன்னே வந்துட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்க போகிறீங்களா அப்படின்ட்டு. இல்லை, நான் வந்துட்டு ஓசியில் தான் பார்க்க ஆசைப்பட்றேன், காசு கொடுத்துலாம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னேன். அவன் உடனே அங்கிட்டு போ, அந்த சைடு போய் நீ ரைட் எடுத்தனா நீ வந்துட்டு அந்த ஃபெரிக்கு போகலாம் அப்படின்னாங்க. ஸோ நம்ம அந்த நான் சொன்னேன்ல ஃப்ரீயாக ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்துட்டு பார்க்கறதுக்காக இப்போ போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தான் வந்துட்டு எப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா நீங்கள் வந்துட்டு $30 கொடுத்தீங்கன்னா உங்களை அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட அந்த ஐலாண்டில் இறக்கி விடுவாங்க. நீங்கள் அங்கே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். இதுதான் நேஷ்னல் மியூசியம் ஆஃப் அமெரிக்கன் இந்தியன். இப்போது இது வந்துட்டு நம்மளால் போக முடியாது, ஆனால் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிடும் நம்ம எல்லா இடத்துக்கும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்ட்ரீட்லாம் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குல்ல. நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு ஃபீல் ஆகுது. நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இந்த நியூ இயரில். எல்லா விதமான பிளேசஸ், சிட்டி, கண்ட்ரி சைடு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். செமையாக இருக்குது. அதாவது கொஞ்சம் லாங் ஹேர் வளர்த்தா நல்லா தான் இருக்கும். ஏண்டா கடலைமுத்து, கருப்பாக இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? ஆனால் என்ன தெரியுமா, முடி கொட்டுது. அதுதான் இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை. வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது முடி கொட்டுறதுலாம் உனக்கு ஒரு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இதுவும் ஒரு பிரச்சனை தான். ஸோ இங்கேயும் வந்துட்டு நிறையா பேர் இருக்காங்க, அந்த வயலட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல. ஸோ அவங்க வந்துட்டு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி போகணும் அப்படின்னா, அதாவது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிங்கிறது ஒரு தனி ஐலாண்டு மாதிரி படத்துலலாம் பார்த்துருப்பீங்களா. ஸோ அந்த இடத்துக்கு பர்டிகுலராக போகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் காசு கட்டி போகணும். ஸோ அதுக்காக இங்கே நிறையா பேர் வந்துட்டு வெயிட் பண்ணி நீங்கள் அங்கிட்டு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி போகணும்னா அங்கே போங்க அப்படிங்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்டன் ஐலாண்ட் ஃபெரி தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த ஸ்டேட்டன் ஐலாண்ட் ஃபெரி வந்துட்டு இலவசம், ஃப்ரீ. ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டேட்டன் ஐலாண்ட் ஃபெரி வந்துட்டு எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை க்ராஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு போவீங்க. ஓகேவா? இது ஏன்னா இது வந்துட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட் தான். நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது. அதனால் நீங்கள் வந்துட்டு இதுக்கு பே பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேட்டன் ஐலாண்ட் ஃபெரி எடுத்திங்கன்னா நீங்கள் அது பக்கத்துலேயே உங்களை கூப்பிட்டு போவாங்க. இங்கே பார்த்துங்க எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு. ஸோ நீங்கள் எல்லாருமே ஃபெரிக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. A few inches later. ஓகே கைஸ், ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லாரும் வேகமாக போயிட்டு இருக்காங்க இடத்த பிடிக்க. நம்ம நல்ல ஸ்பாட்டாக பிடிக்கணும் கைஸ். அப்போ தான் நம்ம உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் காட்ட முடியும். எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் போவாங்க. அங்கே வெளியே போய் நின்று அதை பார்க்கணும் அப்படிங்கிறது.
அங்கே போய் எல்லாம் ஓடுறாங்கடா அங்கே. எக்ஸ்கியூஸ் மீ, நானும் ஓடுவேன்டா. ஓடி வந்து எல்லாம் முன்னாடி நின்றுட்டானுங்க. இடம் ஓகே ஓகே. வந்தாச்சு கேஸ். நம்ம நீங்கள் நின்றுப்போம். உங்களுக்கு அங்கே தெரியாது. நான் வந்துட்டு உங்களுக்கு இதில் காட்டுறேன், ஃபோனில் வீடியோ எடுக்கிறேன். அதாவது உங்களுக்கு தெரியுதா? ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. ஸோ இதை பற்றின நிறைய கதைகளை நான் உங்களுக்கு வந்துட்டு போகும்போது சொல்கிறேன். கைஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு சிம்பிள் ஆஃப் பீஸ். இங்கே நம்ம ஊரில் ஒரு வள்ளுவர் சிலை மாதிரி இங்கே வந்துட்டு இது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த க்ரௌன்லாம் இருக்கும்ல, அந்த க்ரௌனில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7 ஸ்பைக்ஸ் இருக்குமா. 7 ஸ்பைக்ஸ் 7 கண்ட்ரிஸை வந்துட்டு டிஃபைன் பண்ணுது அப்படிங்கிறத வந்துட்டு சொன்னாங்க. அதேமாதிரி அது நிறையா இருக்குது. அது அவங்க காலு கீழே வந்துட்டு செயின் இருக்குமா, இந்த சங்கிலி மாதிரி. ஸோ அந்த சங்கிலி எதுக்கு அப்படின்னா இட் சேஸ் தட் இனிமேல் ஸ்லேவரி கிடையாது, அப்ரஷன் கிடையாது அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கைஸ் உங்களுக்காக. ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம அங்கேருந்து இங்கே வந்துட்டு ஃபெரியில் வந்தோம். ஸோ இந்த ஃபெரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை லிபர்ட்டி ஸ்டாச்சுவை கிராஸ் பண்ணி வந்தது. ஆனால் என்னோட பாஸ்மோட வந்துட்டு ஜூம் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் ஃபோனில் எடுத்து உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்துட்டு ஏன் இவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிற திருவள்ளுவர் சிலை எப்படியோ அதே மாதிரி தான் இங்கேயும் இதை வந்துட்டு ஃப்ரீடம் ஆஃப் அந்த இதுக்காக வந்துட்டு இங்கே இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்துட்டு பிரான்ஸ் கலர், ஓகேவா? இது வந்துட்டு பிரான்ஸ். ஸோ அதை வந்துட்டு காலப்போக்கில் ஆக்சிடேஷன் காரணமாக அது பச்சை கலரில் மாறிடுச்சு. ஸோ அந்த இடத்த பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு இருக்காங்க எல்லா வருஷமும். ஸோ அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கிரீடத்தில் வந்துட்டு ஒரு 7 ஸ்பைக்ஸ் இருக்கும், அதாவது முள்ளு மாதிரி. ஸோ அது வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 7 கான்டினென்ட்ஸ், அதுக்கப்புறம் 7 சி, 7 கடல் 7 கான்டினென்ட்டை வந்துட்டு குதிக்கிறது தான் அந்த 7 ஸ்பைக்ஸ். ஸோ இது வந்துட்டு இவங்களோடதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு பண்ணி கொடுத்தது வந்துட்டு ஒரு ஃப்ரான்ஸை சேர்ந்த ஒருத்தர். யார் வந்துட்டு ஐஃபில் டவரை வந்துட்டு டிசைன் பண்ணாங்களோ அவர் தான் வந்துட்டு இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரையும் வந்துட்டு அவர் தான் டிசைன் பண்ணி அவர் தான் வந்துட்டு இதை பண்ணியிருக்காரு. இது ஆக்சுவலி வந்துட்டு யூஎஸ்க்கு வந்துட்டு ஃப்ரான்ஸ் கிஃப்ட் பண்ணது தான் இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. டிசைன்டு பை கஸ்டவே ஐஃபில். அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு டிசைன் பண்ணது. ஆக்சுவலி இது டிசைன் பண்ணது வந்துட்டு அவர் பேர் எனக்கு படிக்க தெரியல, நான் என்னங்கிறத கீழே போட்டுறேன், இல்லைனா அதை காமிச்சிடுறேன். இதை வந்துட்டு 1886 வந்துட்டு இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பற்றின ஒரு கதை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திருப்பி இதே ஃப்ரீ எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போகிறோம். இது வந்துட்டு ஃப்ரீ தான். ஸோ இது மொத்தமாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் சிம்பிளாக முடிச்சிடுங்க. நீங்கள் ஃப்ரீ எடுத்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பார்த்துட்டு திருப்பி வந்துடலாம். ஃபோட்டோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணிங்கன்னா முடியாது, ஏன்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ரொம்ப லாங்கில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஃபோன்லேயே வந்துட்டு 5x போட்டு தான் நான் வீடியோலாம் எடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து தான் நீங்கள் வந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபோனில் வீடியோஸ் வரும், ஆனால் ஃபோட்டோஸ் வந்துட்டு கஷ்டம் தான். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும், அவ்வளோதான். நீங்கள் பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா $40 கேட்குறாங்க. $30 to $40 ஆகுது. காசு செலவு பண்ண வேணாம், நான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த ஃபெரி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ கைஸ் அடுத்த ஃபெரி ஏறியாச்சு. ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த ஃபெரி ஏறி இப்போ அடுத்து மறுபடியும் எங்கேருந்து ஏறணுமோ அங்கேயே திருப்பி போகிறோம். ஆனால் பிக்சர் எடுக்க முடியுமான்னு தான் தெரியல. ஸோ கைஸ் இப்போ தான் நம்ம வந்துட்டு இந்த ஃபெரியில் போய் நம்ம வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஐ மீன் நாங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியல, பயங்கர காற்று, செம்ம சில்லு, கையெல்லாம் வரைச்சி போச்சு. நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக வந்துட்டு போனோம் அப்படின்னா இந்த ஃபெரியை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்டாட்டன் ஐலாண்ட் ஃபெரியை யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே போய் இறங்கிட்டு அந்த இன்னொரு ஃபெரி எடுத்து நீங்கள் திருப்பிங்க வந்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியாக பார்த்துடலாம். என் பின்னாடியும் உங்களுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம இன்னொரு இடத்துக்கு போகலாம், அது உண்மையிலேயே செம்மையாக இருக்க போது. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க. ஸோ இந்த வீடியோ தவிர முடிச்சு நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை நீங்களே நல்லா பார்த்துக்கோங்க, சுற்றி இருக்கிறவங்களையும் முடிஞ்சா பார்த்துக்கோங்க. சீக்கிரம் ஸ்டார்ட். Bye bye.